பழைய குற்றால அருவிக்கு செல்லும் வாகனங்கள் குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த மாதம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத் தொடங்கியதை அடுத்து 8 நாட்களுக்கு பின் மீண்டும் அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குற்றால அருவியை மீண்டும் வனத்துறையே பராமரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் அருவிக்கு செல்லும் வழியில் 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கீழேயே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க, வயசானவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மேலே போகிறதுக்கு ஆட்டோவோ அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு பேட்டரி கார் அரேஞ்ச்மெண்ட்டாவது பண்ணலாம். இது வனத்துறை எடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஃபால்ஸ்லையும் 90% வனத்துறை தான் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லா கேரளாவிலையும் மற்ற இடத்துலையும் பேட்டரி காரோ வேறு ஏதோ அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இங்கேயும் பண்ணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். மற்ற அருவிகளில் இருப்பதைப் போலவே பேட்டரி கார் அல்லது மினி பஸ் சேவைக்கு வனத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.